நித்யானந்தம். ஆக்சுவலா இங்க ஒரு ஐயா கேட்டாரு, இது சமாதியா இல்ல ஜீவ சமாதியா? ஏன்னா சமாதினா ஏன் சுடுகாடு பக்கம் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இது வந்து ரகுபதி யோகி வந்து ஒரு குறிப்பிட்ட வயது கடந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு வந்து அவர் வந்ததுக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சுன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால உடம்ப வந்து இளைப்பார வந்து படுத்துட்டே இருந்தாரு. அதாவது வயதானவங்க எப்படி மோஸ்ட்லி உடம்ப ரெஸ்ட்லயே போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாரு. அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஏன் இப்படி இருக்க, உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இசிஜி எல்லாம் செக் பண்ணும்போதுதான் அவருடைய உடம்ப வந்து அந்த ஹார்ட் செயல்படுறத வந்து நிறுத்தி ஃபுல்லா டெட் லைனாவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை அந்த செக் பண்ணும்போது மாத்தி மாத்தி அவங்கள டாக்டரே வந்து குழப்ப வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய உடல் பத்தி எனக்கு தெரியும். நான் வந்ததுக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சு. இந்த உடலோட ஆயுள் காலம் முடிய போகுது. அதனால நான் உடம்ப ரெஸ்ட்ல போட்டு நான் என்னுடைய உயிரை வந்து விட போறேன் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லி அவரா விருப்பப்பட்டு உடலை விட்டதுதான் இந்த ஜீவசமாதின்றாங்க தவிர, மற்றபடி வந்து இது நார்மல் இறப்பு கிடையாது. நார்மல் மனுஷங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே சடனா வந்து உயிர் வந்து உடலை விட்டு பிரியற மாதிரி அந்த மாதிரி இறப்பு இவருக்கு கிடையாது. ஸோ இவரா விருப்பப்பட்டு விட்டதுதான். அதுதான் சொல்ல வருது. நல்லதுங்க. நித்யானந்தம். பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.